இந்த அஞ்சலியோட கனவுல நடந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லபடியாவே நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. கண்டிப்பா இந்த அஞ்சலிய பத்தின உண்மைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்கு வந்து தெரிய வரதான் போகுது. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போ கௌதம் கிட்ட சைன் வாங்கிட்டு போயிட்டா எல்லாமே ஓகே தான். ஆனா, மகேஷ் மாஸ் என்ட்ரி குடுத்தது தான் இதில ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா, மகேஷ் இப்போ வந்து என்ட்ரி குடுத்து, அந்த பத்திரத்தில என்ன இருக்கு? கௌதம ஏமாத்தி கையெழுத்துட்டு வாங்கிட்டு போறியா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த அஞ்சலியால வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்க முடியாது. ஏற்கனவே குழந்தையே இல்லாம குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருந்தா. இப்போ இந்த ஒரு விஷயம் வேற. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அஞ்சலி கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாலாம் பணம் வாங்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அஞ்சலிய போட்டு குடுக்கறதுக்கு தயாராகி, இந்த மகேஷ் இருந்துட்டு இப்போ நேரா போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் கிட்ட உண்மைய சொல்லிடுறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறமா, கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வெக்ஸா இருக்கிறதும், அது மட்டும் இல்லாம கௌதம் என்னாச்சு? ஏதாச்சு? அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது, நடந்தது எல்லாத்தையுமே கௌதம் ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் பயங்கர அதிர்ச்சி. என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. கார்த்திக் இப்படி பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இலக்கியா கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா, இது எல்லாத்துக்குமே காரணம் அஞ்சலியா மட்டும் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு, அடுத்ததா அஞ்சலியோட ரகசியத்த வந்து பார்த்தீங்கன்னா வெளிய கொண்டு வர போறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை வந்து எப்படியோ ஒரு வழியா இங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, மகேஷ் இருந்துக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஜாலியா போயிட்டு பப்புக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஏற்கனவே நகை வந்து கிடச்சிருச்சா, இந்த அஞ்சலி கிட்டேருந்து அடிச்சிட்டானா, அத எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்துட்டு போய் வித்துட்டு, இப்போ பணத்த கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா, பப்ல செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டின்னு சொல்லிட்டு வந்து போக ஆரம்பிச்சுறான். அங்க போனதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க. அதாவது "டேய் உனக்கு மட்டும் எப்புட்றா பணம் வந்துகிட்டே இருக்கு?" அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, "டேய் இதுக்கப்புறம்லாம் இன்னும் அதிகமா வரப்போகுதுடா. ஏன்னா அந்த அஞ்சலிய பத்தி ஒரு விஷயம் தான் எனக்கு இப்ப தெரிஞ்சிருந்துச்சு. இப்போ இன்னொரு விஷயமும் தெரிஞ்சு போச்சு. அத வச்சு இன்னும் கொஞ்சம் இப்போ 1,00,000 2,00,000 வாங்குறேன்னா, இன்னும் ஒரு 4,00,000 5,00,000 வந்து பார்த்தீங்கன்னா வாங்க போறேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, "டேய் நீ ஒரு முட்டாள் பார்ட்டிடா. அந்த அஞ்சலி கிட்ட எவ்வளோ நாளைக்கு பிச்சை எடுப்ப? இன்னும் கொஞ்ச நாளைக்கு பிச்சை எடுப்பியா? அது எவ்வளோ மிஞ்சி மிஞ்சி போனா 20,00,000 30,00,000 கூட வந்து பார்த்தீங்கன்னா தேறாது. ஆனா அதுவே இந்த ஒரு விஷயத்த நீ அவ புருஷன்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவன்கிட்ட போய் சொன்ன அப்படின்னா, உனக்கு 2,00,00,000 3,00,00,000 கிடைக்கும்." அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்கு அதாவது இந்த மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்பவே சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம, இப்படி கூட வந்து பண்ணலாமா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் சரியான வழி. அது மட்டும் இல்லாம நம்ம நெனச்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இதில சாதிச்சுக்கலாம். அந்த கார்த்திக் கிட்ட மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் போய் உண்மையா சொல்லி அந்த பணத்த வந்து கேட்குறேன். இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் விட போறது கிடையாது. இத்தன நாளா நான் முட்டாளா இருந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கார்த்திக் கிட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உண்மை எல்லாத்தையுமே சொல்றதுக்காக போயிடுறாங்க. ஒரு பக்கம் அஞ்சல் இருந்துட்டு, அ க அதாவது மகேஷ் எந்த ஒரு உண்மையும் சொல்லிடாத, சொல்லிடாத அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, கார்த்திக் கிட்ட போயிட்டு பேரம் பேச ஆரம்பிச்சுட்டான். அதாவது எனக்கு வந்து ஒரு 2,00,00,000 குடுக்குறியா? உன் பொண்டாட்டியோட ரகசியத்த எல்லாத்தையுமே சொல்றேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ 2,00,00,000 கேட்டு இந்த அஞ்சலியோட ரகசியத்த எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மகேஷ் இருந்துட்டு கார்த்திக் கிட்ட உண்மைய சொல்லப் போறான். இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.